ரீஃபண்ட் திரும்ப பெற ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறையை பற்றி நமது வெப் சேனலில் பதியவில்லை என்று கேட்டதற்கிணங்க இந்த வீடியோ பதிவை பதிகிறேன். நன்றி. நீங்க ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. அடுத்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்க இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்க ரெடி பண்ணிக்கணுங்க. PACL சர்டிபிகேட், பாண்ட் பேப்பர் இருக்கு அப்படின்னா ஓகே, இல்ல ரிசிப்ட் இருக்கு அப்படின்னாலும் ஓகே. அதை உங்ககிட்ட இருக்க எல்லா ரிசிப்டையும் ரெடியா ஸ்கேன் பண்ணி உங்களுடைய டெஸ்க்டாப்ல வச்சுக்கோங்க. அடுத்து பேன் கார்டு, பேன் கார்டும் மேண்டேட்டரி. அடுத்தது கேன்சல்டு செக். உங்ககிட்ட செக் இருக்கு அப்படின்னா அந்த செக்ல கிராஸ் மாதிரி போட்டு கேன்சல்டு செக் அப்படின்னு ரிட்டர்ன் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய போட்டோகிராஃப். இந்த 4 விஷயங்களும் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய டெஸ்க்டாப்ல ரெடியா வச்சுக்கோங்க. நான் அப்ளை பண்றப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியதான். உங்களுடைய PACL ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய பாண்ட் பேப்பர்ல இருந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்குங்க உங்களுடைய PACL ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த நம்பர் மூலமா தான் உங்களால PACL வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நோட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். sebipaclrefund.co.in. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. நிறைய யூசர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னா வெப்சைட் சரியா ஓபன் ஆகல, சர்வர் ப்ராப்ளமா இருக்கு, ஸோ என்னதான் பண்றது அப்படின்னு. இதுக்கு காரணம் என்னன்னா அட் அ டைம்ல லட்சக்கணக்கான மக்கள் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சர்வர் டவுன் ஆகுது. பெட்டர் நீங்க விடியற் காலையில ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட் எந்த வித பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு ஓபன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ இங்க உங்களுடைய PACL ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த நம்பர் உங்களுடைய பாண்ட் பேப்பர்ல இருக்கணும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த நம்பரை நீங்க இங்க என்டர் பண்ணுங்க. சேம் திரும்பவும் அதே நம்பரை நீங்க என்டர் பண்ணுங்க. அடுத்து இந்த கேப்சா, இந்த இடத்துல என்ன நம்பர்ஸ் லெட்டர்ஸ் காட்டுதோ அதை அப்படியே என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு இது புரியல அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வேற நம்பர் வரும், அதை நீங்க இங்க என்டர் பண்ணுங்க. அடுத்து மொபைல் நம்பர். நீங்க PACL எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்க நீங்க என்டர் பண்ணி ஜென்ரேட் OTP அப்படின்னு கொடுத்தோடனே நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. OTP உங்களுக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னா திரும்ப ரீசென்ட் கொடுங்க, திரும்பவும் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு OTP வந்திருக்கும். OTP வந்தோடனே அந்த OTP நீங்க இங்க என்டர் பண்ணி வெரிஃபைன்ற பட்டனை கிளிக் பண்ண போறீங்க. வெரிஃபைன்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உள்ள லாகின் ஆயிடும். உங்களுக்கு மொத்தம் நீங்க 4 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 1ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடைல், யாரு கிளைம் பண்ண போறீங்க, நீங்க தான் கிளைம் பண்ண போறீங்க. ஸோ செல்ஃப்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஸ் பர் PACL சர்டிபிகேட். இந்த பாண்ட்ல எப்படி உங்களுடைய நேம் இருக்கோ அதே போல என்டர் பண்ணுங்க. அந்த நேம் பேன்லயே சிமிலரா இருக்கும். 2 இடத்துலயும் உங்களுடைய நேம் என்டர் பண்ணிட்டீங்க. அடுத்து பேன் நம்பர், பேன் நம்பரும் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் PACL சர்டிபிகேட் இல்ல ரிசிப்ட். உங்ககிட்ட எத்தனை சர்டிபிகேட் இருக்கு, ரிசிப்ட் இருக்கு, அந்த கவுண்ட் நீங்க இங்க என்டர் பண்ணணும். ரிசிப்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ மொத்தம் 3 ரிசிப்ட் இருக்கு, இல்ல 4 ரிசிப்ட் இருக்கு. ஸோ எத்தனை ரிசிப்ட் இருக்கோ அந்த கவுண்ட் நீங்க என்டர் பண்ணணும். அடுத்து டோட்டல் கிளைம் அமௌண்ட், நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டியிருக்கீங்க அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இந்த அமௌண்ட் பாருங்க 160. ஸோ இதுல ஒரு 160 160 160. ஸோ இந்த 4 160யும் நீங்க ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்க. அடுத்து உங்களுக்கு வெதர் லேண்ட் அலாட்டட் பை PACL, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கவங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உதாரணமா நீங்க 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, லாங் டேர்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு லேண்ட் அலாட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் பண்ணதோட லெட்டர் இல்ல டாக்குமெண்ட் சம்திங் ஏதாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா மெயில் பண்ணிருப்பாங்க. அது இருக்கு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல் நீங்க இங்க கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு
நீங்க போகணும். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் வந்து நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து இப்போ நம்ம மூவ் ஆக போறோம். இது வரைக்கும் வந்து ஸ்டெப் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல வந்து உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணணும். நேம் ஆஃப் த கிளைம் ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட். உங்களுடைய PACL சர்டிபிகேட்ல இருக்கிற நேமும் பேங்க்ல இருக்கிற நேமும் சிமிலரா இருக்கும். அது வந்து மேண்டேட்டரி. அடுத்து வந்து IFSC கோடு வந்து என்டர் பண்ணணும். பேங்க் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை வந்து திரும்பவும் வந்து நீங்க என்டர் பண்றீங்க. டைப் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் 3க்கு வந்து நம்ம இப்போ மூவ் பண்ண போறோம். ஸ்டெப் 3ல வந்து டாக்குமெண்ட்ஸ் டீடைல் எல்லாம் வந்து நீங்க அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கு. அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சில சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு வரும். பேங்க் பாஸ்புக்ல இருக்கிற அட்ரஸும் PACL சர்டிபிகேட்ல இருக்கிற அட்ரஸும் வந்து டிஃபரா இருக்கு. இதனால வந்து பிரச்சனையா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா பிரச்சனை எதுவும் இல்லைங்க. ஸோ நீங்க தாராளமா வந்து அப்டேட் பண்ணலாம். நேம் மட்டும் சிமிலரா இருக்கிற மாதிரி. அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்றப்ப உங்ககிட்ட வந்து ஒரு 40-50 ரிசிப்ட் இருக்கு. எல்லா ரிசிப்ட்டுமே வந்து அப்லோட் பண்ணணுமா, எல்லா சர்டிபிகேட்டும் வந்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, எல்லா சர்டிபிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரிசிப்ட் உங்ககிட்ட எத்தனை இருக்கோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுங்க. அது வந்து கம்பல்சரி. இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 3க்கு வந்து போயிட்டோம். இங்க வந்து பாருங்க, டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட் வந்து PDF, PNG, JPEG, JPG இந்த ஃபார்மேட்ல தான் வந்து இருக்கணும். அதே போல மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 1 MBக்குள்ள இருக்கணும். 1 MBக்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கு. இமேஜ் குவாலிட்டி வந்து பெருசா இருக்கு அப்படின்னா அந்த இமேஜ் சைஸ் வந்து நீங்க சின்னது பண்ணிக்கலாம். மொபைல்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆப் இருக்கு. ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த ஃபைல் சைஸ் வந்து குறைச்சிருங்க. ஏன்னா வந்து பெரிய சைஸ் இருக்கிற ஃபைல் வந்து நீங்க அப்லோட் பண்றப்ப சம்டைம்ஸ் வந்து அப்லோட் ஆகாது, சர்வர் எரர் இருக்கும், ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் வெப்சைட்ல. ஏன்னா வந்து இப்போ ஒரு 10 MB ஒரு போட்டோ வந்து அப்லோட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால அப்லோட் பண்ண முடியாது. எரர் வரும், ரிஸ்ட்ரிக்ஷனும் இருக்கும். ஸோ அந்த 10 MB இருக்கிற போட்டோவை இமேஜை வந்து நீங்க 1 MBக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்படி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம அப்லோட் ஆகும். இங்க ஜஸ்ட் வந்து நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த டைப் ஆஃப் இமேஜஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ண போறீங்கன்னு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கேட்கும். போட்டோகிராஃப் ஆஃப் கிளைமேட். சரிங்களா, ஜஸ்ட் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போட்டோகிராஃப் வந்து ஃபைல் டெஸ்க்டாப்ல இருந்து செலக்ட் பண்ணி அப்லோடுன்னு கொடுங்க. அப்லோட் ஆயிடும். திரும்ப நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டுக்கு வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. பேன் கார்டு வந்து செலக்ட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க, ஃபைலை செலக்ட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க. அடுத்து போட்டோகிராஃப், கேன்சல் செக். அதே போல இதை கிளிக் பண்ணுங்க, கேன்சல் செக், ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுங்க, ஓகே கொடுங்க. அவ்வளவுதான். ஸோ நீங்க அப்லோட் பண்ண எல்லா ஃபைல்ஸும் வந்து 1 by 1 வந்து கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல ஏதாச்சும் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து 4th ஸ்டெப், PACL சர்டிபிகேட் அண்ட் ரிசிப்ட் டீடைலை வந்து நீங்க இங்க அப்லோட் பண்ண போறீங்க. இதுக்கும் வந்து சேம் கண்டிஷன் தான். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 1 MB, ஃபைல் டைப் வந்து PDF, PNG, JPEG, JPG இந்த ஃபார்மேட்ல வந்து. அடுத்து வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா PACL சர்டிபிகேட் எப்படி இருக்கும்ன்றதுக்கான சாம்பிள்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்க இதை கிளிக் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்து உங்களுடைய ரிசிப்ட் எல்லாம் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிசிப்ட் அப்லோட் பண்ண போறீங்களா இல்ல சர்டிபிகேட் அப்லோட் பண்ண போறீங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரிசிப்ட் நம்பர் இல்லைன்னா சர்டிபிகேட் நம்பர், அந்த டேட்டு, எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்னு கொடுத்தோன்னே அப்லோட் ஆயிடுங்க. ஸோ இங்க பாருங்க, டேட்டு, அமௌண்ட், ரிசிப்ட். அதே போல உங்ககிட்ட வந்து 40-50 ரிசிப்ட் இருக்கு அப்படின்னாலும் 1 by 1 வந்து நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டே இருக்கலாங்க. நீங்க அப்லோட் பண்றதெல்லாம் வந்து 1 by 1 வந்து இங்க வந்து லிஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஏதாச்சும் தவறா அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அப்லோட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க டீடைல்ஸ் எல்லாம் வந்து சரியா இருக்கா, கரெக்டா அப்லோட் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஓகே ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார் SEBI PACL ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து
இங்கே டிஸ்பிளே ஆகும். ப்ளீஸ் நோட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த நம்பரையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எஸ் ஆகவும் வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ அவ்வளவுதாங்க. நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் வந்து நீங்கள் செபி வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து லிங்க் ஆகும். PACL வெப் சேனலில் வரும் வீடியோவை பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவும். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணவும்.